திரு தேவன் அவர்கள் எழுதிய துப்பறியும் சாம்பு. ஒரு வேளை போய் ஒரு வேளை வருகிறது. 40வது வயசில் எவனா ஒருத்தன் முட்டாளாக இருந்தான்னா அவன் ஆயுசு முழுக்க முட்டாளாக தான் இருப்பான்னு யாரோ சொல்லியிருக்காங்க. சாம்புக்கு இப்போ வயசு வந்து சரியாக 40 அவனை எல்லோரும் பார்த்த உடனேவே முட்டாள்னு சொல்லுவாங்க. அவன் ஆஃபீஸ் மேனேஜர் இருக்கார் பூஷண ராவ். சாம்பை கூப்பிட்றதுனாலே அந்த முட்டாளை வர சொல்லின்னா ஆஃபீஸ் பையன் சொல்லி அனுப்புவார். ஆஃபீஸ் பையன் வேறு பேச்சு இல்லாமல் நேராக சாம்பிட்ட வந்து நிற்பான். விளாம்பழம் பார்த்துருக்கீங்களா? அது கொஞ்சம் பெரிய சைஸு எடுத்துக்கங்க, நினச்சி பார்த்துக்குங்க. அதான் அவருடைய தலை. கன்றுக்குட்டியில் என்ன பண்ணும், அழகான காதை முன்பக்கமாக வளைச்சி பார்க்கும் இல்லையா, அந்த மாதிரி காதுகள். இது தவிர குடலை போல் ஜாடி காதுகள் போல் துருத்திக்கிட்டு இருக்கும். கண்கள் பார்த்திங்கன்னா அரை தூக்கத்தில் இருக்கும் எப்பயுமே. இந்த லட்சத்தோட ஒரு பட்டன் இல்லாத சட்டை, ஒரு பழைய கோட்டு, ஒரு கிழிசல் கொடை, இதெல்லாம் சேர்ந்தால் அப்படியே சாம்பு கிளியராக தெரிவார். ஸ்ரீ திரிபுராந்தகா பேங்க் அப்படின்னு பேர். அதில் சாம்புவை பார்க்காத ஆளே கிடையாது. பேங்கோட கவுண்டரில் அவங்க இருக்கும்போதே ஏதோ ஒரு மூலையில் மேட்சில் பரபரப்பாக எழுதுறது, திடீர்னு யோசிக்கிறது, திரும்பி பரபரப்பாக எழுதுறது, இப்படி 17 வருஷமாக அங்கே வேலை செய்கிறார். அந்த 17 வருஷத்தில் அவன் பேங்கில் எத்தனையோ சேஞ்சஸ், மாறுதல்கள்லாம் வந்துடுச்சு. பேங்க்கு முதலாளி லட்சாதிகாரி ஆகிட்டார். எத்தனையோ இவங்க வந்துட்டு குமாஸ்தா வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க. ஆனால் இவர் வரைக்கும் அந்த இடத்த விட்டு நவரவே இல்லை, அப்படியே இருக்கார். ஆனால் இதில் என்ன பெரிய பிரச்சனைன்னா, சம்பளம் வந்து ஏறவே இல்லை. பேங்க்கு கட்டடம் மாறி இருக்குது, எல்லாம் மாறி இருக்குது. ஏன் சாம்புவோட உருவத்திலேயே மாற்றம் வந்துடுச்சு. உச்சந்தலையில் ஒரு சிறு வழுக்க தோணி இப்போ பின் தலையில் அந்த அர்த்த சந்திர வடிவத்துக்கு அது வந்துடுச்சு. இத்தனை மாறுதல் இருந்தால் கூட ஒன்று மாறாமல் வந்து அது சாம்புவோட வரும்படி தான். 17 வருஷமாக 43 ரூபா சம்பளத்தில் தான் வாங்கிட்டு இருக்கார் இந்த சாம்பு எழுதி விட்டுட்டு ஏதோ யோசித்தான். இது என்னடா எழுத்து, இது என்னடா பொழப்புன்னு வாய் விட்டு கூறினான். அவன் முகத்தில் ஒரு ஏக்கம் வந்துச்சு. தலையில் கையை வச்சுக்கிட்டு மறுபடியும் எதிர்த்து குனிஞ்சான். மேனேஜர் அறையிலேருந்து மணி அடித்த சட்டமும், அந்த முட்டாளை இங்கே வர சொல்லு அப்படின்னு குரலும் கணீர்னு கேட்டுச்சு. சாம்புவோட காதில் இது நல்லா தெரியுது. உடனே டைப்பிஸ்ட் சுப்பனி சிரிப்பு அடங்கிட்டு, மிஸ்டர் சாம்பு, மேனேஜர் உங்களை கூப்பிட்றாரு போல இருக்கே அப்படின்னாரு. சாம்புக்கு கோபம் வந்துச்சு, அடக்க முடியல. இருந்தாலும் கோச்சிக்கிட்டா வேலை போயிருமே, அப்புறம் வேறு வேலைக்கு எங்கே போகிறது, வீட்டில் உட்காந்து சாப்பிட்லான்னா கையில் அதிக ரொக்கம் இல்லையே அப்படின்னு நெட்டில் இருந்த வேர்வை துடைக்கிறதுக்கு கோட்டு பையிலேருந்து ஒரு கைக்குட்டி எடுத்து துடைச்சார். அதில் ஜவ்வாதோட நறுமணம் குப்புன்னு அடிச்சு. அந்த மனத்துக்கூட சாம்புவுக்கு அதிர்ஷ்டம் பிறந்துச்சு. அது அப்போ அவனுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷத்தில் அவனுடைய அலங்காரம்லாம் ஆச்சரியமாக மாறிவிட்டுச்சு. அந்த வாசனை, ஜவ்வாது வாசனை, அது எப்படி வந்து அந்த கைக்குட்டைக்குள்ளே? 17 வருஷமாக அவன் ஜவ்வாது பூசியதில்லை. ஏன் ஜவ்வாது பூசியவங்கள கூட பேசியதில்லை. வீட்டிலேருந்து நேராக பஸ்ஸில் ஏறி ஆஃபீஸுக்கு வந்திருக்கான். அன்றைக்கி எடுத்த கர்ச்சீப், அதுவும் சென்னை பஸ்ஸில் ஜவ்வாதா தடை வச்சுருக்கு, அதுவும் இல்லை. ஆஃபீஸ் மேட்சில் ஜவ்வாதா கிடையவே கிடையாது. அப்போ எங்கேருந்து வந்திருக்கோம்? இதெல்லாம் சாத்தியமான இல்லையே, எப்படி ஜவ்வாது வாசனை வந்தது? இதையே திரும்ப திரும்ப யோசிக்கிறான். மேனேஜரோட ரூமுக்கு போயிட்டு திரும்பி வந்தான். அவன் மனசு வந்து ஜவ்வாதை பற்றி நினச்சிது. அவன் எங்கெல்லாம் போய் வந்தோன்னு திரும்ப திரும்ப யோசிக்கிறான். அவனுக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது. கீழே போய் கேரேஜுக்கு போனது, மோட்டர் கேரேஜுக்கு போனது, அந்த ஞாபகம் வந்து சாம்புக்கு வந்துச்சு. என்றைக்கு இல்லாமல் பரபரப்பாக மோட்டர் கேரேஜுக்கு போனான். சாம்புக்கு பிறந்தது முதலியே துப்புரவு பண்ணணும், துப்பறிவாளனாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அந்த ஆசை போன மேலும் அதிகரிக்குச்சு.
கேரேஜ்லேருந்து மோட்டார் பக்கத்துக்கு போய் மோந்து பார்த்தான். ஆச்சரியம், மோட்டார் கதவு மீது வாசனை கம கமன்னு அடிச்சுது. கையில் கைக்குட்டையை வச்சுக்கிட்டு கதவை பிடிச்சிருந்தாதானே கைக்குட்டையில் ஜவ்வாது படிஞ்சிருக்க வேண்டும். சாதாரணமாக யாருடைய ஆச்சரியம் இதோடு தணிஞ்சு போயிருக்கும், அதுக்கு மேலே யோசிக்க மாட்டாங்க. ஆனால் சாம்போட ஆச்சரியம் இதுலேருந்து தான் ஆரம்பமாச்சு. மோட்டார் கைப்பிடியில் ஏது ஜவ்வாது. ஜவ்வாது பூசிக்கொள்ள யாரும் ஆஃபீஸில் கிடையாது. 17 வருஷம் அனுபவத்தில் நம்ம இது வரைக்கும் யாரையுமே பார்த்ததில்லை. அப்போ வண்டியில் ஜவ்வாது ஏன் வருது? சாம்பு மோட்டாருக்குள்ளே எட்டி பார்த்தான். அன்று திங்கக்கிழமை, முந்தின சனிக்கிழமையும் அவன் கேரேஜுக்கு வந்து இந்த மோட்டரை பார்த்தான். அப்போ இந்த வாசனைலாம் இல்லை. சரி, இதில் ஏதோ மர்மம் இருக்கணும். மோட்டாரில் மைலேஜ் இதில் எதேர்ச்சியாக சாம்பு பார்த்தான். அதில் 17,812 மைல் காட்டிச்சு. சாம்புக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா முந்தின நாள் தான் 17,740 மைல் காட்டிச்சு. நல்லா நினைவுக்கு வந்துச்சு. சனிக்கிழமையிலேருந்து திங்கக்கிழமைக்குள்ளே 70 மைல் பிரயாணம் செஞ்சுருக்கேன். எப்படி, எதற்காக, யார் எடுத்துகிட்டு போனால்? மோட்டார் எடுக்கணுன்னா ஆஃபீஸுக்காக தானே பயன்படுத்தணும். அப்போ ஆஃபீஸ் தினங்களில் தானே யூஸ் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை சொந்த உபத்துக்கு யார் கொண்டு போயிருக்கணும்? இப்படிலாம் யோசிக்க ஆரம்பித்தான். யாராக இருந்தால் என்ன, வெறும் குமாஸ்தா இருந்தாலும் அது மர்மமாக இருக்குது அல்லவா. சாம்பு திரும்ப திரும்ப நம்ம மேஜைக்கு வந்து சேர்ந்தான். போக வர 72 மைல். அப்போ போக 36 மைல், வர 36 மைல். எந்த ஊராக இருக்கலாம்? சென்னையிலேருந்து செங்கல்பட்டு 30 மைல் தான். அட, இது தெரியாமல் போச்சு. செங்கல்பட்டே தான். 4 நாளைக்கு பிறகு சாம்பு இதை பற்றி விசாரித்து பார்க்கலாமான்னு ஒரு யோசனை செஞ்சிட்டப்ப அவனை தேடிட்டு ஒரு தந்தி சேவகம் வந்தான். அவனுக்கு கிடைத்த இந்த துப்பு விஷயத்தை சுத்தமாக மறந்து போச்சு. அவன் மாமா மரணத்தில் இருக்கிறதா தந்தி வந்துச்சு. சனிக்கிழமை சாயங்காலம் செங்கல்பட்டு மாமாவை பார்க்க ஓடினான். மாமா உடம்பு கவரக்கடமாக தான் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்து மறையும் போதே சாம்பு செங்கல்பட்டு கடத்தூரில் மெல்ல நடந்து வந்துட்டு இருந்தான். கடத்தூரில் மெல்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது பழையபடி மோட்டார் நினைவு வந்துச்சு. ஒரு சமயம் ஒரு நினைப்பு அதே காரியமாக நடைபெறுவதும் சகஜமாக நடக்குது உள்ள. அதே மாதிரி பூம் பூம்னு மோட்டார் சத்தம் கேட்டு சாம்பு திருப்பி பார்த்தான். திருக்கிட்டான். இது ஆஃபீஸ் மோட்டர் வண்டியாச்சே, ஊதுகுழல் போறியே இருக்கே, வியப்புடன் பார்த்தான். அவனை தாண்டி போச்சு. அது அவன் ஆஃபீஸ் வண்டி தான்னு கதவு பக்கத்தில் ஒரு யவன ஸ்திரீ உட்காந்து சிரிச்சுக்கிட்டே போகிறதையும் பார்த்துட்டான். ஓட்டினவங்க தான் அவர் தெரியல. மங்கிய வெளிச்சத்தில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. மோட்டார் போயிடுச்சு. சாம்புக்கு கொஞ்சம் திக்குன்னு அடிச்சிக்கிச்சு. ஒரு வித பெருமை இருந்தது. மோட்டார் வண்டி மர்மமாக உபயோகிப்பதில் ஆச்சரியம். தான் அந்த துப்பறிவு சக்தியால் மர்மத்தை கண்டுபிடிக்கும் தருவாயில் இருப்பதில் ஆனந்தம். ஆஃபீஸில் அத்தனை மடையன்களும் நம்ம முட்டாள்னு சொல்கிறாங்க. மேனேஜர் மகரபூஷன் நம்மளை முட்டாள்னே கூப்பிட்றான். இன்னொரு தடவை அப்படி கூப்பிட்டோம், பல்ல உடைக்கிறேன். இந்த பேங்க்லேயே நமக்கு இன்ஸ்பெக்டர் வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லாட்ட ராஜினாமா செய்வதுன்னு சாம்பு தீவிரமாக எண்ணிக்கிட்டான். மறுநாள் திங்கக்கிழமை சாம்பு ஆஃபீஸுக்கு வந்ததும் இன்னும் ஒரு புது ஆச்சரியம் காத்திருந்தது. இந்த மோட்டர் மர்மமே முடியாதப்ப சாம்புட அவன் வந்து என்ன பண்ணால், சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பச்சை லெஜரை கப்போர்டுடைய டாப்பில் வச்சுருந்தான். சனிக்கிழமை போகும்போது மறக்காமல் மேலே வச்சுட்டு போனால் ஞாபகமாக இருந்தது அவனுக்கு. திங்கக்கிழமை காலைல பார்த்தா கீழ்த்தட்டுக்கு வந்துருந்தது. சனிக்கிழமை 5:30 மணிக்கு அப்புறமா இது எப்படி கீழே வந்திருக்கும்? அப்போ இந்த மோட்டார் மர்மத்துக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு அவனுடைய அந்தராத்மா சொல்லிச்சு. இந்த மாதிரி எண்ணத்தில் லைத்திருக்கும் போது தான் மேனேஜர் மகரபூஷனும் மணி அடித்து அந்த முட்டாளை கூப்பிடுனார். சாம்புவும் ஆவேசம் எல்லை மீறி போயிடுச்சு. ரத்த கோபத்தில் மண்டைக்கேறி அவன் திருஷ்டியை மறைச்சி அந்த லெஜரை தூக்கிட்டு மேனேஜர் இடத்துல போனான். நீங்கள் கூப்பிட்றது நல்லா இல்லை சார் அப்படின்னு தான் தைரியமாக. மகரபூஷன் வியப்போடு பார்த்தார். சாம்புக்கு அசட்டு சாம்புவுக்கு கோபம் வருதுன்னா வேடிக்கையால் இருக்குது, அந்த ஆசியத்தை முழு அனுபவிக்கணும் அப்படின்னு தீர்மானித்தார். அட, உமக்கு பிடிக்கிற பேர் எதுன்னு நினச்சேன், அப்படி இல்லையா அப்படின்னார். பிடிக்கிறதும் பிடிக்காததும் தெரிய சொல்கிறேன். நீங்கள் மாத்திரம் இல்லை, இந்த ஆஃபீஸில் எத்தனையோ மடையர்கள் என்ன முட்டாள்னு நினச்சிட்ருக்காங்க. போன சனிக்கிழமைக்கு முந்தின சனிக்கிழமை எவனாவது கேரேஜில் நான் கண்டிருப்பானா?
மேனேஜர் திருப்பி அடிக்கிட்டு என்னதை கண்ட அப்படின்னு, காண்டாமிருகம் முட்டையிட்டுருக்கா அப்படின்னு கேட்டார். அதை விட ஆச்சரியமான விஷயம் சார், ஆஃபீஸ் மோட்டார் சனிக்கிழமை செங்கல்பட்டுக்கு போகுது, யாருக்காவது தெரியுமா? அது உமக்கு எப்படி தெரியும்? நான் முட்டாள் என்கிறீங்க. ஒரு ஜவ்வாது பெட்டியிலேருந்து இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கேன். என் கைக்குட்டையிலேருந்து ஜவ்வாது மோட்டார் கதவு வந்ததுன்னு கண்டுபிடிச்சேன். மோட்டார் செங்கல்பட்டு போகிறது அந்த மோட்டாரின் மைலேஜ் டைலேருந்து கண்டுபிடிச்சேன். செங்கல்பட்டுக்கே போய் ஒரு பெண் அதில் போகிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா. மேனேஜர் இதுவரை அரைக்கண் மூடிக்கிட்டு கேட்டவர் நிமிர்ந்து உட்காந்தார். சாம்பு சொல்லிக்கிட்டே போனான். 17 வருஷமாக என்னை முட்டாள்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தெரியுதா சார் யார் முட்டாள்னு? மிஸ்டர் சாம்பு மெல்ல பேசும். உட்காந்துக்கிட்டு மெதுவாக விஷயத்த சொல்லுவோம். நான் ஒரு விஷயத்தில் தவறாக நினச்சிருந்தேன். இன்னும் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? மோட்டாரை ஓட்டியது யாருன்னு பார்த்தீங்களா? அதை அடுத்த வாரம் சொல்கிறேன். அதற்குள் இன்னும் என்ன நடக்க போகிறதோ. அது எப்படி சொல்கிறீர்? எப்படியா நேற்று இந்த லெக்சரை எடுத்து யாரோ விஷமம் செஞ்சுருக்காங்க. பிரித்து பார்த்தா ஒரு பல வருஷ மர்மங்கள் வெளியாகலாம் அப்படின்னார். புருவத்தை நெறித்து மிஸ்டர் சாம்பு, உம்முடன் நான் இத்தனை நாளாக நெருங்கி பேசினதில்லை. இப்போ தான் உன்னுடைய கெட்டிக்காரத்தனம் தெரியுது. நீ எப்போதும் இன்ஸ்பெக்டர் ஆகி இருக்கணும். 100-150 சம்பாதிச்சிருக்க வேண்டிய ஆள். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சாம்பு மேனேஜரை பார்த்தான். மேனேஜர் சாம்புவை பார்த்து, சரி உன் விஷயமாக நான் முதலாளிகிட்ட பேசுகிறேன். ஒரு வாரத்தில் உன் வேலை மாறாவிட்டால் நாங்கள் இங்கே இருக்கிறதில்ல அப்படின்னார். பிறகு அந்த லெட்டரை வாங்கி அதை இப்படி கொடும், அந்த மோட்டார் விஷயத்தை நானே கவனிக்கிறேன், இது வேறு யாருக்கும் தெரிய வேணாம், யார்ட்டையா சொன்னீரான்னு கேட்டார். காக்காவுக்கு தெரியாது. பத்திரா நீ புத்திசாலிங்கிறதுக்கு இதே ஒரே ஒரு அடையாளம் அப்படின்னார். நான் என்ன ஏன் தெரிய வேணாம்னு சொல்கிறேன் தெரியுமா அப்படின்னு மேனேஜர் கேட்டார். வெளில தெரிஞ்சால் குத்தவாளி தப்பிச்சுப்பான் சார், அதனால தான். குவைட் ரைட், கரெக்டாக சொன்னீங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஆர்டர் வரும், எதிர்பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ரகசியமாக இருக்கட்டும்னு மேனேஜர் சொன்னார். சாம்பு தன் இடத்துல வந்து உட்காந்தான். சாம்பு முகத்தில் ஆனந்தம் தாண்டவம் ஆயிடுச்சு. ஒரு வாரத்தில் இன்ஸ்பெக்டர் வேலை, என்ன ஏன் சந்தோஷம் வராது? சம்பவத்துக்கு மறுநாள் மேனேஜர் ஆஃபீஸுக்கு வரல. அதுக்கு அடுத்த நாள் வரல. அவருக்கு தேக அசௌகரியம், உடம்பு சரியில்லை. சாம்பு கேட்கப்பட்டான். ஆனால் ஆஃபீஸ் குமாஸ்தார் கூடி பேசுறது அவன் துணுக்குன்னு பேசுகிறாங்க, அது கேட்குது. மேனேஜர் ஓடிட்டார், அப்படி தான் அந்த செய்தி. சில வருஷங்களே ஒரு ஆஃபீஸை கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு என்று தெரிய வந்தது. சாம்புக்கு தலை சுற்றிச்சு. ஆகா, இப்போதளவு தெரியுதுன்னு நினச்சான். துப்பறியும் சாமர்த்தியம்தான் மேனேஜர் இந்த ஓட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கு. தன்னை பேச்சால் ஏமாற்றி விட்டு ஓடி இருக்காருன்னு சாம்புக்கு புரிய ரொம்ப நேரம் ஆகலை. மற்றொரு குமாஸ்தன், மேனேஜர் ஓடினாரே, யார் ஓட வைத்தது தெரியுமான்னு கேட்டான். ஆஃபீஸ் பணம் தான் ஓட வச்சதுன்னா குமாஸ்தா. இல்லவே இல்லை, அவர் ஓட வச்சது உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேனே நான் தான். என் துப்பறி சக்திக்கு பயந்து தான் ஓடி போட்டார். அத்தனை பேர் சிரித்தாங்க. உமக்கு அந்த மேனேஜர் முட்டாள்னு பொருத்தமாக தான் பேர் வைத்தார் என்றார்கள். அப்படித்தான் தோன்றும் இந்த ஆஃபீஸில் என்ன தவிர அத்தனை பேருக்கும். ஆனால் நான் முட்டாள் கிடையாது. உங்களுக்கு யாருக்காவது ஜவ்வாது வாசனை தெரியுமா? தெரிஞ்சிருந்தாலும் அதை மோட்டார் வரையில் போய் மோப்பம் முடிச்சிருப்பீங்களா? மோட்டாரை செங்கல்பட்டு வரைக்கும் தொடர்ந்து போயிருப்பீங்களா? ஆஃபீஸ் லெக்சருக்கும் மோட்டாருக்கு சம்மந்தம் இருக்குன்னு யாராவது கண்டுபிடிச்சிருப்பீங்களா? மூளையிலேயாவது பட்டிருக்குமா? இத்தனையும் நான் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டேன், யார் முட்டாள் அப்படின்னா. ஆனால் இவன் சவாலை யாரும் லட்சியம் பண்ணாமல் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அந்த திரிபுராங்கா பேங்க்கோட டைரக்டர் பரமேஸ்வர முதலியார் ஒரு வார்த்தை விடாமல் கேட்டுட்டு இருந்தார். சாம்பு முடித்ததும் அவர் அறைக்கு அவனை அழைச்சிட்டு போய், ஏன் உமக்கு விஷயம் முன்னாடியே தெரியுமான்னு கேட்டார். ஓ, எல்லாம் தெரியுமே. எப்படி தெரியும்? துப்பறிந்த எனக்கு துப்பறி சக்தி உண்டு. ஓஹோ, அடைச்ச உங்கள் துப்பறி சக்தியும் உங்கள் மூஞ்சி என்கிட்ட ஏயா ஒரு வார்த்தை சொல்லலை? மேனேஜரை சொன்னேன், இன்ஸ்பெக்டர் வேலை வாங்கி தரதா சொல்லியிருந்தார். நீ நாசமாக போனி, உம்மால் தான் ஐயா அவன் ஓடிவிட்டான், என் முன்னால் நிற்காதையும் போய் தொலையும் என்றார். சாம்பு தான் முதலாளிட்டு நன்றி கிடத்ததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே வெளியில் வந்தான். முதலாளி அவனை முட்டாள்னு சொன்னது அவன் காதில் விழுந்தது. அன்று மாலை வேலையிலேருந்து நீக்கப்பட்டான் சாம்பு. ஆனால் அவனுக்கு வேறு வேலை காத்திருந்தது. அதைத்தான் அவன் மேற்கொண்டான். அது துப்பறியும் வேலை தான். இதை சொல்ல தேவையில்லையே.